மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தாவேக அரசு பயிர்க்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்ய கோரியும் இபிஎஸ் அறிவித்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தாலும் அதில் பங்கேற்க மாட்டோம். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை. சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டங்களுக்கு சென்று போராட்டத்தில் பங்கேற்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் விசுவாசிகளை புறக்கணிக்கும் வகையில் எடப்பாடி அறிவிப்பு உள்ளதாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் விமர்சனம். புதிய கழக பொறுப்புகளில் நியமனம் செய்து இபிஎஸ் வெளியிட்ட அறிவிப்பை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள இயலாது. வாக்குறுதி அளித்தபடி பழைய பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வலியுறுத்தல். கோவையில் மறைந்த தெய்வ திரு இ.ஏ. பழனிசாமி கவுண்டரின் 23ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மலர்தூவி மரியாதை. நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ்பி அன்பரசன், கல்வியாளர் எஸ்பி செந்தில்குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் குடும்பத்தினரும் மரியாதை செலுத்தினர். சென்னை கிண்டியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. 67,452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்பு. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1,06,998 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தாவக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களில் உயிரியல், அறிவியல், வாகன உற்பத்தி, மின்னணுவியல் மற்றும் குறைக்கடத்திகள், ஆழ் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்திய மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையிலான வருவாய் பெருக்க குழு. மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த ஆலோசனை. வீடுகள் உட்பட அனைத்து இடங்களிலும் மின் நுகர்வை துல்லியமாக கணக்கெடுக்க அனைத்து மாநில அரசுகளையும் அறிவுறுத்திய மத்திய அரசு. முதற்கட்டமாக சென்னை மாநகர பகுதிகளில் ரேடியோ அலைவரிசை தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல். மீன்வளத்துறை மானிய கோரிக்கையின் போது மீனவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்பு இருக்கும் என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அறிவிப்பு. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவது குறித்து டெல்லி சென்று வெளியுறவுத்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு 9 பேர் இலங்கை கடற்படை கைது தொடர்ச்சியாக இல்ல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இதை தெரியப்படுத்தி இது விஷயமா பேசி இப்போ அங்க அடுத்த வாரம் டெல்லி போய் அங்க உள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ட்டையும் ஃபிஷரிஸ் மினிஸ்டர்ட்டையும் இதை பத்தி பேச போறோம். கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்போம். கனத்த உணர்வுடன் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அப்சரா அறிவிப்பு. மனசாட்சி மற்றும் தனது கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக இபிஎஸ்க்கு அப்சரா கடிதம்.
குரூப் 2 2A பணிகளுக்கு 5000 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 821 இடங்களை மட்டுமே நிரப்புவதா என தாவேக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை. தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் 75% வேலைகள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுப்பது இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகம் எனவும் கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சொத்துக்களை பாதுகாக்க IAS அதிகாரி பொன்மணி தலைமையில் அமைக்கப்பட்ட பிரத்யேக ஆய்வுக்குழு. இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வரும் நிலையில் கோயில் சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரம். தலைமை செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்திற்கு மாறும் முதலமைச்சரின் அலுவலக வசதிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 5 கோடி செலவில் பணிகளை மேற்கொள்ள டெண்டர் அறிவிப்பு. எண்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரின் 3வது நாள் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. பல்வேறு காவல் மற்றும் பாதுகாப்பு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் துப்பாக்கிகளை ஏந்தியபடி கம்பீரமாக அணிவகுத்து சென்று மரியாதை செலுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அணிவகுப்பு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 7th Battalion மதுரை. அடுத்ததாக டெல்லி செங்கோட்டையில் முப்படை மற்றும் துணை ராணுவ பாதுகாப்பு படைகள் அணிவகுப்பிற்கான முழு ஒத்திகை. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இறுதி ஒத்திகை. கனிம வள உரிமைகள் மற்றும் நிலங்கள் மீது வரி விதிக்கும் மாநில அரசுகளின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு சட்டம் அமலுக்கு வரும் என மத்திய அரசு திட்டவட்டம். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்க வளாகத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் திறப்பு. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்தார். பாட்சா கமிஷனின் அறிக்கை பெற்றவுடன் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றுவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தகவல். கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தானே பண்ணுவாங்க. அதனால் அந்த அடிப்படையில் இந்த ஆணவ படுகொலை தொடர்பான அந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்பான இந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட நாங்கள் வந்து கொடுப்போம். துறை ரீதியாக நாங்கள் வந்து அந்த அடிப்படையில் இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது தொடர்பாக அறிவிப்பு. கேஎன் பாட்சா அவர்கள் இன்னும் 9 மாதங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்குறாங்க. அதில் அவர் விக்டிம்ஸை மட்டும்தான் பார்த்து அவங்களுடைய இதை கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கருத்துக்கள் என்ன கேட்கல. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வீட்டில் இருந்த 58 வயதுடைய பெண் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கோவையில் கடந்த 10 நாட்களில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறியதால் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் கோவை மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புலியில் கூலி தொழிலாளி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு விசாரணை. குளையன் கரிசல் பகுதியைச் சேர்ந்த ஞான பிரகாஷ் நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் கொலையாளிகளை துரிதமாக கைது செய்ய எஸ்பி உத்தரவு. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பவானி ஆற்றுப்பாலத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 20 கிலோ கஞ்சா பறிமுதல். சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை.
கோவை மதுக்கரையில் 5 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட் கடத்தி வந்த பீகார் இளைஞர் கைது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சமூகத்தை சீரழிக்கும் நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் புதிதாக வழக்குகள் பதிவு செய்து 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் முக்கிய குற்றவாளியான திரு வேங்கடத்தை என்கவுண்டர் செய்த புழல் சிலையில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் புகாரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் மேலும் பல முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்ப்பு. வட மாநிலங்களிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்த 4 ரயில்களில் மொத்தமாக 26 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். பிற மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படும் போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்தி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மருந்து கடையின் பூட்டை உடைத்து 15,000 ரூபாய் திருடப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. திருட்டு நிகழ்ந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் கொள்ளையர்களை தேடி வரும் காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 2 இடங்களில் வீடு புகுந்து திருடிய கடலூரைச் சேர்ந்த 3 பேர் சிக்கினர். கொள்ளையர்களிடமிருந்து 22 சவரன் தங்க நகைகள், 2 சக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் காதலிக்க மறுத்த இளம்பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தொந்தரவு செய்த இளைஞர். இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் விருகம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் அர்ஜுன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை பகுதியில் 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 50 வயதுடைய நபர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் அவலம். திருநெல்வேலி டவுனில் 4 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய தாயின் நண்பர் சிக்கினார். சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் பீர் முகமது என்பவரை சிறையில் அடைத்த போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கண்ணிக்கோட்டை அருகே பள்ளி முடித்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு படித்து வரும் 8 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு வலைவீச்சு. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை காவல்துறை அதிகாரிகள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். கர்நாடகாவில் நடக்கிற அத்தனை போராட்டங்களுக்கும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் நடைபெறுகிறது என பி.ஆர். பாண்டியன் குற்றச்சாட்டு. மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொடர்ந்து காவிரி தண்ணீரை விடுவிக்க மறுத்தால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா விவசாயிகள் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குடிபுகுந்து போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் எனவும் எச்சரிக்கை. முழு அடைப்பு பந்து போராட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் கர்நாடக இன வெறியர்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகேயுள்ள ஆதனூர் பகுதியில் நடைபெற்று சென்ற மூதாட்டியிடம் கத்தியை காட்டி 5 சவரன் தாலி சங்கிலியை பறித்து சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் பயன்பாடின்றி குடிகாரர்களின் கூடாரமாக மாறிவிட்ட புறக்காவல் நிலையத்தை உடனே சீரமைத்து ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 2 பேர் பரிதாபமாக இழப்பு. ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வே வெடி விபத்திற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருச்சி உறையூர் அருகே இடத்தகராறில் தாவேகா பெண் உறுப்பினர் ஒருவர் சிங்கப்பெண் படகை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புகார். விசாரணைக்கு வரும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் கூட மிரட்டி அடாவடியில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. இந்த அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க, விஜய் முதல்வர் விஜய் கட்சியை சார்ந்தவங்க அவங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த சிங்கப்பெண்கள் ஆக்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்த பாதையை மறைச்சு இந்த பாதையே உன்னோடது கிடையாது,
இது வந்து பொதுப்பாதை கிடையாது, எனக்கு இது வரைக்கும் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையும் நிறையா சதுர அடிகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அதையும் காம்பவுண்ட் சுவர் எடுத்து பாதையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க, கேட்டும் போட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் எலிகள் சுற்றித் திரியும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. எலிகள் தொல்லையால் தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் அச்சமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் கண்டும் காணாமல் உள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை படகுடன் சிறைபிடித்த இலங்கை கடற்படை. கடந்த ஒரு வாரத்தில் அடுத்தடுத்து 20 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதால் மீனவர்கள் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வழியாக கர்நாடகாவிற்கு தமிழக அரசு பேருந்துகள் தடையின்றி இயக்கப்படும் நிலையில் எல்லை பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் கன்னட அமைப்புகள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இரு மாநில எல்லைப் பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிப்பு. கர்நாடகாவில் நடைபெறும் முழு கடையடைப்பு போராட்டத்தால் உதகையிலிருந்து கர்நாடகாவிற்கு இயக்கப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் கூடலூரில் நிறுத்தம். காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது, மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கன்னட அமைப்பினர் அம்மாநிலத்தில் முழு கடையடைப்பு போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 17 வயது சிறுமி கருக்கலைப்பின் போது உயிரிழந்தது தொடர்பாக போக்சோ சட்டத்தில் மெக்கானிக் வினோத்குமார் என்பவர் கைது. சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணமானவர் யார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் DNA பரிசோதனை மூலம் 10 மாதங்கள் கழித்து வினோத்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்துவது கிடையாது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தல். அணைகளில் தேவைக்கு அதிகமான தண்ணீர் இருந்தும் தமிழகத்துக்கு திறந்துவிட கர்நாடகா மறுக்கிறது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. அணைகளில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருந்தும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. காவிரி நீர் திறப்பு விவகாரத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவை நிராகரிப்பதோடு கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தல். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று ஊர் திரும்பிய பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கர்லிங்கபுரத்தில் செண்ட மேளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து ஊர் மக்கள் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். பளுதூக்கும் வீரர்கள் பயன்பெறும் வகையில் கோவில்பட்டி பகுதியில் நவீன ஜிம் மற்றும் விளையாட்டு விடுதி அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ராஜா முத்துப்பாண்டி கோரிக்கை. இப்போ நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்காட்லாந்தில் நடந்த வெயிட் லிஃப்டிங்கில் 65 kgல வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அந்த மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவில்பட்டிக்கும் என்னோட ஊர் சங்கரலிங்கபுரத்துக்கும் பெருமை சேர்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளை நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. மேலும் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோயில் திருவிழாக்களின் கரகாட்டத்தின் பெயரில் ஆபாச உடைகளுடன் நடனம் ஆடினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. அரியலூர் மாவட்டம் பாப்பாத்தம்மன் கோயில் திருவிழா வழக்கு விசாரணையின் போது நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்த நிலையில் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி ஆபாச நடனம் ஆடுபவர்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் திட்டவட்டம்.
நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கடைசி நாளில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வந்தே மாதரம் பாடல் முழு வடிவத்தில் பாடப்பட்டது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ. எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த விருப்பமுள்ள நிறுவனங்கள் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் இன்னும் 14,31,000 ரேஷன் கார்டுதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். இதில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களிடம் விரைந்து கைரேகை பதிவு செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல். செல்போனில் தொடர்ந்து வரும் தேவையற்ற விளம்பர அழைப்புகள், குறுந்தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் AI மூலம் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு திட்டம். ஸ்பாம் தகவல்களை அனுப்புவதற்காக தொலைத்தொடர்பு வசதிகள் பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்கள் மற்றும் பிற தொலைத்தொடர்பு வசதிகளின் அவுட்கோயிங் வசதி துண்டிக்கப்படும் எனவும் அந்த நபர் கருப்பு பட்டியலிலும் சேர்க்கப்படுவார் எனவும் மக்களவையில் அறிவிப்பு. கடந்த ஆண்டு நவம்பரில் டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை அல் கொய்தா அமைப்பான அன்சார் கஸ்வத் உல் ஹிந்த் நடத்தியதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்காணிப்பு குழு அறிக்கை. அந்த அமைப்பு நிதி மற்றும் தளவாட கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ஐநா, வங்கதேசத்தை பயன்படுத்தி அங்கு செயல்பாட்டு குழுக்களை உருவாக்க முயற்சிப்பதாகவும் கவலை. செங்கல்பட்டு மாவட்டம் மஹிந்திரா சிட்டி பகுதியில் ஆன்லைன் செயலியில் கடன் வாங்கிய 22 வயது இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தொடர்ந்து அதிகரித்த கடன் தொல்லையால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. சென்னை காரப்பாக்கத்தில் மாமியாரை மருமகள் கட்டையால் கொடூரமாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். முதியவரை தாக்கிய மருமகளுக்கு கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் காவல்துறைக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்திற்குள் இளைஞர்கள் சிலர் ஆபாசமாக பேசியபடி தங்களுக்குள் அடித்துக் கொண்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் இளைஞர்கள், மாணவர்கள் அடிக்கடி மோதிக்கொள்ளும் நிலை ஏற்படுவதை காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த உறவினர் போக்சோ வழக்கின் கீழ் கைது. சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் பாலியல் தொல்லையளித்த காமுகனை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. சென்னை அடுத்த திருநீர்மலை பெரிய ஏரியில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதில் வீரராகவன் ஏரியின் உபரிநீர் திறந்துவிடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வீரராகவன் ஏரி மற்றும் அதன் நீர்வழித்தடங்களை முறையாக சீரமைத்து திருநீர்மலை பெரிய ஏரியில் உபரிநீர் கலப்பதை தடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தல். 2 நாள் மழைகள் பெய்ஞ்சது. இந்த 2 நாள் மழைகளும் பார்த்தீங்கன்னா வீரராகவன் ஏரி பெரிய ஏரிக்கு மேல் பகுதியில் உள்ள வீரராகவன் ஏரியில் அனைத்து மழை நீரும் அனைத்து கழிவுகளும் நீர்களும் வந்ததுனால அது வழியாக வந்து பெரிய ஏரி கலக்கக்கூடிய வழியில் வந்து அங்கே உள்ள தடுப்பணையை உடைத்து சமூக விரோதிகள் விட்டுருக்கிறார்கள். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வர தண்ணி, வீரராகவன் ஏரியில் வரக்கூடிய தண்ணி இந்த பெரிய ஏரியை பாழ்படுத்திச்சு. கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாக நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். நிதி நிறுவனம் நடத்திய திமுக பிரமுகரான ஜெகதீஸ்வரன் கடந்த ஆட்சியில் குண்டர்களை வைத்து மிரட்டியதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. எங்களால் வந்து ஃபேஸ் பண்ண முடியலை. ஏன்னா எல்லாரும் ஒரே நாளில் வந்து 1 lakh கொடு 2 lakhs கொடுன்னு வந்து 100 daysக்கு ஒரு ஆர்டி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து கேட்கும்போது எங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாத டைம் கால் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது நீங்கள் வந்து அவங்கள 10 நாள் கழிச்சு வர சொல்லுங்க. அப்போ அவங்க எங்ககிட்ட ஒன்று நம்பி தானே கொடுத்தேன் கொடுன்னு சொல்லிட்டு வந்து எங்கள்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எங்களால் வந்து பொண்ணுங்களா இருந்தனால எங்களால் யாரும் எல்லாமே லேடிஸு இல்லை, ஜென்ஸே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களால் இது பண்ண முடியாதனால சரி வேலையை நம்ம இந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பட்சத்தில் இவர்கிட்ட கேட்கும்போது என் காசு அது கொடுங்க சார், நாங்கள் ரிட்டர்ன் போயிடுறோம், வேலையை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது 2 வருஷம் நாங்கள் வந்து டேட் போட்டுருவோம், 2 வருஷம் முடியாமல் நாங்கள் அமௌண்ட் தர மாட்டோம், அதுக்கப்புறம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க.
திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அலட்சியம் காரணமாகவே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. முறையாக சிகிச்சை அளிக்காத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை இறந்தவர்களின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டம். காலைல 3 மணிக்கு சேர்த்தது மதியம் 12 மணி வரைக்கும் டாக்டர் யாருமே வந்து ட்ரீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. டாக்டர் அந்த பக்கமே வந்து ஒரு பிபி மாத்திரை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. திரும்ப காலையிலேருந்து வந்துருக்கோம், அவர் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காரு. மதியம் 12 மணி ஆகுது, நாங்களே போய் கேட்போம், அப்போ வெயிட் பண்ணுங்க வருவாங்க. 12:30 வராங்க டாக்டர். மென்ஸ் வார்டில் இருக்காங்க, ஒரு சீனியர் டாக்டர் கிடையாது, ஒரு டாக்டர் கிடையாது, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் இது? ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எத்தனை பேஷண்ட் வந்து சேர்றாங்க இந்த ஹாஸ்பிட்டலில்? டாக்டர் இருப்பாங்க, காப்பாற்றாங்க தானே வரும், ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்கன்னா அப்போ நாங்கள் எங்கே போகிறது? ராமநாதபுரம் மாவட்டம் வீரவனூர் அருகே அரசு பேருந்தில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணித்த பள்ளி மாணவர்கள். மாணவர்களின் வசதிக்காக காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேல்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அண்ணா பொறியியல் கல்லூரி விடுதி உணவகத்தில் வண்டுகள் இருப்பதாகவும் தண்ணீரில் புழுக்கள் உள்ளதாகவும் கல்லூரி மாணவ மாணவிகள் புகார். கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விடுதியின் அவலநிலை குறித்த வீடியோவை வெளியிட்ட மாணவர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அண்ணா பொறியியல் கல்லூரியில் 10 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் விடுதியில் தங்கி படிக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கடும் அவதி. மின்மாற்றியில் ஏற்பட்ட விபத்து காரணமாக முழுமையான மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் துரித நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் வேண்டுகோள். கோவை அருகே தமிழக கேரள எல்லையில் ரயில் மோதியதில் 2 யானைகள் உயிரிழந்த நிலையில் 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட பரிதாபம். கேரளாவின் வாளையாறு பகுதியில் நேற்றிரவு குட்டி யானையுடன் யானைகள் தண்டவாளத்தை கடந்தபோது நிகழ்ந்த சம்பவம் குறித்து கேரள வனத்துறையினர் விசாரணை. உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான நடைமுறைகளை விரைந்து முடித்து தேர்தல் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டுமென புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரு நபர் ஆணையம் அளித்த இடஒதுக்கீட்டு அறிக்கையை ஆய்வு செய்ய அவகாசம் கோரிய புதுச்சேரி அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விரைவில் தேர்தலை நடத்தவும் உத்தரவு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் 24 வாரங்கள் வரையிலான கர்ப்பத்தை கலைக்க நீதிமன்றத்தின் அனுமதி தேவையில்லை என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவு. 1971ஆம் ஆண்டின் மருத்துவ ரீதியான கர்ப்ப கலைப்பு சட்டத்தின்படி 2 மருத்துவ நிபுணர்களின் பரிந்துரையே போதுமானது என உயர்நீதிமன்ற அமர்வு திட்டவட்டம். கனிம வள குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் முன் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். நீர்நிலைகள், வாய்க்கால்கள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுவதை ஆட்சியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3 மாதத்திற்கு பிறகு 80 அடியை எட்டியது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி நீர் திறக்கப்படும் நிலையில் அணையின் நீர் இருப்பு 42.26 TMC ஆகவும் நீர்மட்டம் 80.31 அடியாகவும் உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,220 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC குரூப் 2 மற்றும் 2A பிரிவில் 821 காலி பணியிடங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளதால் தேர்வர்கள் அதிர்ச்சி. இந்த ஆண்டு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதால் தேர்வர்கள் அதிருப்தி. ஹார்மூஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்த நிலையில் ஈரான் மறுப்பு. ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கும் வரை ஹார்மூஸ் ஜலசந்தி திறக்கப்படாது என ஈரான் திட்டவட்டம். ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது யுக்ரைன் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதால் பெட்ரோல் தட்டுப்பாட்டை சரி செய்யும் பொருட்டு இந்தியாவிடம் பெட்ரோல் வாங்கும் ரஷ்யா. பெட்ரோல் ஏற்றிய முதல் சரக்கு கப்பல் கடந்த 5ஆம் தேதி ரஷ்யாவை சென்றடைந்துள்ள நிலையில் மேலும் சில பெட்ரோல் சரக்குகள் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு செல்வதாக தகவல். ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு நேரடி ரயில் பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டுமென ரஷ்ய தரப்பில் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரை. துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்திய பெருங்கடலை அணுகும் ஒரு புதிய ரயில் வழித்தடத்தை உருவாக்க அந்நாடு திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு. கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்து வரும் தர்மன் படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியது. ரஜினி படப்பிடிப்பில் இருப்பது போலவும் அஸ்வத் மாரிமுத்து அவரை இயக்குவது போலவும் வீடியோ வெளியீடு.